ஹே கதைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஸ்டார்டிங்லேயே கல்யாணம் ஆகுது. பட் ஆனால் ஒரு நாள் நைட்டும் ஹீரோ தான் அவ கூட இருக்கான். பட் ஹீரோ மறுநாள் காலையில் யார் கூட இருந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறான். ஹீரோயினுக்கே புரியாத புதிராதான் இருக்குது. அப்போ நைட்டில் ஹீரோயின் கூட இருக்கிறது யார், அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனைன்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. இவ தான் ஹீரோயினோட சித்திக்காரி. நம்ம ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமாக பணத்தை கொடுத்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி பொண்ணு கேட்குறாங்க. அது உடனே பார்த்த உடனே இவங்க எல்லாரும் போ தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ, உனக்கு எப்படி தான் இந்த லக் அடிச்சதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறது, இந்த சைனாலேயும் ரொம்ப ரேரான பிளட் குரூப் உனக்கு இருக்கிறதுனால அந்த ஒரே ஒரு ரீசனை வச்சு இவ்வளோ அளவுக்கு உனக்கு லக் அடிச்சிடுச்சு. சரி பரவாயில்ல போ, அவனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரே ஒரு வாரிசை பெற்று கொடுத்துட்டீன்னா அதுக்கப்புறம் அவங்க உன்னை வச்சுக்கினாலும் வச்சுக்கிட்டோம், இல்லை தூக்கி கடாசினாலும் கடாசட்டும், எங்களுக்கு மாதம் 5 மில்லியன் பணம் மட்டும் அனுப்பி வச்சிரு அப்படின்னு கேட்குறாங்க. இவ தான் ஹீரோயினோட சித்தி பொண்ணு. இவ என்ன நினைக்கிறா மனசுக்குள்ள அப்படின்னு பார்த்தா, என்னதான் இருந்தாலும் இவளுக்கு இப்படி போய் ஒரு யோகம் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இவ தாங்க நம்மளோட ஹீரோயின். இவளோட பேர் பைஜி. ஆக்சுவலாக இவ ஒரு டாக்டர். ஆக்சுவலாக ஹீரோயினை எதை வச்சு இவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அம்மா உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்க கிட்னாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயமே ஹீரோயினுக்கு தெரியல. நீ ஒழுங்காக நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டினா தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்ததுனால தான் வேறு வழியே இல்லாமல் ஹீரோயின் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. பார்ப்பதற்கே அப்பாவி போல் இருக்கும். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே எனக்கு வந்தது தான், அதை எல்லாத்தையும் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான், எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. சித்தி பொண்ணு ஐயோ டேடி இது எல்லாம் எனக்கு தானே தரேன்னு சொன்னீங்க, அவ கொண்டு போறா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. உங்களுக்கு மாசம் கரெக்டா பணம் வேணும் அப்படின்னாலும் நீங்க எங்க அம்மா எப்படி இருக்காங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒழுங்கா கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்றது எல்லாமே ப்ரூஃபோட எனக்கு சப்மிட் பண்ணணும், அப்போ மட்டும்தான் நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்ப போகும்போது தங்கச்சிக்காரி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, போ அவனுக்கு பொம்பளைங்களே பிடிக்காதான், ஏன் அவனுக்கு வேற எதுக்கும் வேலைக்கே ஆக மாட்டான், அந்த மாதிரி ஒருத்தனை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் கூட சேர்ந்து பிள்ளையும் பெற்று தரணும்னு சொல்றாங்க. நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்க்க தானே போறோம், இதுக்கான சாத்தியமே கிடையாது, அவங்களே 3 மாசத்துல உன்னை தூக்கி வெளியில கடாசுவாங்க, அதுக்கப்புறம் நீ இங்க தாண்டி வந்தாகணும் அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு நைட்டே நேரா ஹீரோயின் ஹீரோவோட ரூம்குள்ள போறா. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனை பார்த்தா காட்டும் போதே வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு அப்படியே முடங்கி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவளுக்கே ஒண்ணுமே புரியல, இவன் இப்படி இங்க உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. என்னங்க நீங்க உங்களை பத்தி எவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்னன்னா பாக்குறதுக்கே அப்பாவி மாதிரி இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, நான் கூட நீங்க பெரிய ரகடு பாயா இருப்பீங்களோன்னு பயந்துகிட்டே வந்தேன் அப்படின்னு கேக்குறா. ஒரு வழியா என்ன பாக்குறதுக்காக வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான் பார்த்தா, ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறான். இத்தனை நாளா எதுக்காக என்ன பார்க்க வரல அப்படின்னு சொல்லி அக்கானுட்டான் பொசுக்குன்னு. ஹீரோயின் என்னது அக்காவா அப்படின்ற மாதிரி ஷாக்கா பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனா அதே நேரத்துக்கு அவளை யோசிக்கவே விடாம டக்குன்னு கிஸ் வேற பண்ணிடுறான். அடப்பாவி இவன் என்ன இப்பதான் அக்கானா கிஸ் வேற பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சமா திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் அவளுக்கு வேற ஆப்ஷனே இல்லை இல்லையா, குழந்தை பெற்று கொடுக்கணுன்றதுக்காக தான் அவ இங்க வந்திருக்கா. இவன் ரொம்ப சாஃப்டா இருக்கான், பொண்ணுங்களே பிடிக்காது, ரொம்ப அரகன்ட்டு, அவன் இவன் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, ஆனா இவன் ரொம்ப சாஃப்டா இருக்கானே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இது பாரு, நான் உன்னை கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீ என்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், நீ எதுக்காக கண்டதெல்லாம் யோசிக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். எது என்னவா இருந்தாலும் கவலை கிடையாது, சீக்கிரமா குழந்தைய பெத்து கொடுக்குறோம், அதோட இந்த ஊரை விட்டு இங்க இருந்து போயிடணும் அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும்தான் அவன் மனசுக்குள்ள தோணுது. மறுநாள் காலையில ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. எங்க போயிட்டான் இவன் காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. பார்த்தா எதிர்க்க சஃபாரி சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு சேட்ஜி மாதிரி நிக்கிறானா. அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. என்னடா இவன் நேத்து வேற மாதிரி இருந்தான், இன்னைக்கு வேற மாதிரி இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறா. எல்லாரும் கூப்பிட்டு வச்சு இவன் மீட்டிங்கே போட ஆரம்பிச்சிடறான். நேற்று நைட்டு ஹீரோயின் யார் கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்க பட்லர் மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் ஆக்சுவலி உங்களோட ரூம்ல நான் தான் கொண்டு அவங்கள விட்டேன்,
அவங்க உங்க கூட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு சத்தமும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துக்கு ஹீரோட பிஏ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இல்லை நேற்று நைட்டு நான் அவரை கெஸ்ட் ரூமில் விட்டேன், அவர் அங்கே தான் வந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் கெஸ்ட் ரூமில் இருந்தானா இல்லைனா வந்து அவன் பெட்ரூமில் இருந்தானான்றது யாருக்குமே வந்து கரெக்டாக தெரியல. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இல்லை நான் வந்து புக்கு படிச்சுட்டு கெஸ்ட் ரூமில் தான் இருந்தேன், நான் என்னோட பெட்ரூம்க்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அடே என்னோட ஆளாளுக்கு கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க, நேற்று நைட்டு நான் உன் கூட உன்னோட ரூமில் தான் இருந்தேன், என்ன மிஸ்டர் ஷென் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. டக்குன்னு எழுந்து அப்படியே ஹீரோயினோட கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிடுறான். உனக்கு வெக்கமா இல்லை, மரியாதையாக வந்து உனக்கு ஒரே ஒரு நாள் நான் சான்ஸ் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நேற்று நைட்டு நீ யார் கூட இருந்த அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்லை அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மிரட்டுறான். ஐயோ தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, ஒரு வேளை எதனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அவங்க தூக்கத்தில் கனவு கண்டிருப்பாங்க, அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கதறாரு. எவன் கூட இருந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்கானா. அவளுக்கு ட்ரெஸ்ஸு கலர் தான் மாறி இருக்கு, ஹேர் ஸ்டைல் மாறி இருக்கு, மற்றபடி மூஞ்செல்லாம் ஒரே மூஞ்சி தானே, எனக்கு இன்னும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவள் பயங்கர குழப்பத்தில் இருக்கா. கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஆனால் ஹீரோ வந்து பதிலுக்கு இவ்வளோ திருப்பி கிஸ் பண்ண மாட்டான், அவன் அப்படியே மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஐயோ கண்டிப்பாக இதை அவன் இல்லையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோயினுக்கே பயம் வந்துடுது. அடிச்சு நீலாம் ஒரு பொம்பளையா, கல்யாணம் ஆகி மொதல் ராத்திரி அதுவுமா வேற ஒருத்த கூட நைட்டு பூரா இருந்துட்டு காலையில் எல்லாரும் எதிர்க்கும் பட்ட பகலில் வந்து புருஷனுக்கு கிஸ் பண்ணுறியே, உனக்குலாம் வைக்கமா இல்லை, மரியாதையாக நேற்று நைட்டு நீ யார் கூட இருந்துன்னு தெரிஞ்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோ வந்து கட்டாயம் கண்டுபிடிச்சி சொல்லணும்னு டைம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறானா. ஹீரோயினுக்கு நைட் ஆகுது. என்னதான் இருக்கும், அப்போ ஒரு வேளை நேற்று நைட்டு என் கூட இருந்தவன் என்ன பேயா, எங்கே யாரையுமே வந்து அவனை மாதிரி காணோம், அதுக்கப்புறம் எப்படி தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கா. அப்போ அவளை யாரோ பின்னாடி இருந்து வந்து தொடுறாங்க. ஐயோ அம்மா பேயின்னு கத்த ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் ஐயோ மேடம் நான் தான் அப்படின்னு பட்லர் சொல்கிறாரு. இல்லை உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன், எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஒரு தம்பி இருந்தாங்க, ஆனால் 7 வயசு இருக்கும் போதே வந்து அவர் தவறிட்டாரு. அதுக்கப்புறம் யாருமே வந்து அவரை பார்க்கவே இல்லை, ஒரு வேளை அவர் உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறாரோ அந்த டவுட்டில் தான் உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு அவ்வளோதான் அல்ல இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் இருந்த தைரியமும் போயிடுச்சு. ஐயோ எனது அவன் செத்துட்டானா ஆவியாயிட்டானா அப்படின்னு சொல்லி பயப்படுறா. ஆமாம் இந்த வீட்டில் யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை தான் கொள்றதா இருந்தது, பாவம் அந்த ஜின் அந்த குழந்தை மாட்டிக்கிச்சு, அப்போ இவருக்கு 10 வயசு, தம்பிக்கு 7 வயசு, அதில் வந்து யாருமே வீட்டில் இதை பற்றி பேசவே மாட்டாங்க, அதனால் உங்களுக்கு இதை தெரிய வர்றதுக்கும் சான்ஸே இல்லை, ஸோ நான் தான் சொன்னேன் அப்படின்ற விஷயத்தையும் வெளியில் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடே பாவி கிழவாக்கும், சும்மா விட்டுருந்தீங்கன்னா கூட கொஞ்ச நாளில் நானே செத்துருப்பேன் போல, இப்போ இந்த பேய்கிட்ட மாட்டி விட்டுட்டு இந்த கதையை வேற சொல்லிட்டு என்னை இப்படி ஆக்கிட்டு போயிட்டியேடா அப்படின்னு திட்டிக்கிட்டே போறா. ஹீரோயின் ரூம்க்கு போய் பார்த்தா ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்கான். நீங்கள் கெஸ்ட் ரூமில் தானே தூங்குவேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறான். ஐயோயோ நீ நிறுத்து, இந்த அக்கா கதையெல்லாம் நீ பேசவே பேசாத தயவு செஞ்சு அப்படின்னு கோவப்படுறா. வேணும்னே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி கழிச்சிட்றான். உடனே இவளுக்கு செம்ம கோவம் வந்துடுது. மரியாதையை உண்மையை சொல்லு, நீ ஜின் தானே அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அடி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, நான் உன் அண்ணன் பொண்டாட்டி, என்கிட்ட நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கவே கூடாது அப்படின்னு கோவப்பட்டு திட்டுறா. உன்னால் இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு நீ நினச்சின்னா எப்படி, அது வந்து நீ குழந்தை பெற்று தரணும், அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டான், ஏன்னா அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, ஸோ அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நம்ம வந்து என்ன வேலையோ அந்த வேலையில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதோட மறுநாள் காலையில் ஷென்னை காட்டுறாங்க. ஷென் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, என்ன நடக்குது ஏறுது நடக்குதுன்றது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உடனே அவள் பொண்டாட்டியாக இருந்தே ஆகணும், ஏன்னா வந்து நான் குழந்தை பெற்றுக்கல அப்படின்னா பாட்டி வந்து எல்லா சொத்தையும் வந்து சித்தப்பாக்கு எழுதி கொடுத்துருவாங்க போல இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமாக இருக்கான். இப்போ தான் பழைய விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா 17 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு, ஹீரோவோட தம்பி, இவங்க 3 பேரையும் வந்துட்டு கிட்னாப் பண்ணிடுறாங்க. தப்பிச்சு ஓடி வர நேரத்துக்கு அந்த குட்டி பையன் ஜின்னு இருக்கான் இல்லையா, கீழே விழுந்துடுறான்.
அதுக்குள்ளேயே ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை வேக வேகமாக இழுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. ஆனால் குட்டி பையன் மட்டும் காலில் அடிபட்டு கீழேயே விழுந்து கிடக்குறான். இப்போ வரைக்கும் ஹீரோவால் அந்த விஷயத்த மறக்க முடியல. என் வாழ்நாள் பூராவும் நான் இதுக்கான தண்டனையை அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட புலம்பிக்கிட்டு இருக்கான் பிஏ கிட்ட. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட பிளட் டைப் வந்து எல்லா பொண்ணுங்க கூடயும் செட் ஆகாது. ஒரே ஒரு ரேர் குரூப்பான பொண்ணு கூட மட்டும்தான் செட் ஆகும். அப்போ தான் குழந்தைய பெற்றுக்க முடியும். அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். வேற வழியே இல்லை. அவளை எப்படியாவது நான் குடும்பம் நடத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன காட்டுறாங்க, அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, கையில் கிடச்ச இதெல்லாம் சுருட்டிக்கிட்டு இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி செவரகுதி குச்சி போயிட்டு இருக்கா. என்னதான் அம்மாவையே காப்பாற்றணும் அப்படின்னாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உயிரோடு இருக்கணும். இவனுங்க கூட சேர்ந்தா கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க முடியாது. நைட்டெல்லாம் ஒருத்தன் ரொமான்ஸ் பண்ணியே சாவடிக்கிறான். மறுநாள் காலையில் ஏன் ரொமான்ஸ் பண்ணுன்னு சொல்லி சாகடிக்கிறான். இதில் எவனை நம்புறதுனே தெரியலையே அப்படின்னு இவ பயங்கர டென்ஷனில் இருக்கா. மேடம் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கு, நான் வேணா தூக்கிட்டு வந்து தரவா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பாடி கார்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஐயோ மாட்டிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோக்கு அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட செக்ஸ் லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அவனுக்கு பெருசா எந்த பொண்ணையும் பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால வந்துட்டு பிஏ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட், நீங்க இவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரோட கார்டை கொடுக்குறான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர்னு தானே சொன்னோம். என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லவே இல்லையே. இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் பார்க்குறவதான் போல நம்ம டாக்டர். இப்போதான் அவளோட பிஏ ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க, பட் பேரை கூட சொல்ல மாட்டாங்க, ஏதோ விவிஐபி போல், வெளியிலேயே விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நான் வரேன், பெரிய அமௌண்ட்டாக இருந்ததுன்னா போதும், அம்மாவை காப்பாற்றுறதுக்கு அந்த பணமே போதும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. உள்ளே போய் பார்க்கும் போதே வந்து பார்த்தா திரும்பி நின்றுட்டுருக்கான். அடடா என்ன அழகாக இருக்கான், செம்ம ஹைட்டு செம்ம ஷோல்டரு, இவன் எதுக்காக இங்கே போய் வந்திருக்கான், சூப்பராக இருக்கானே, இவனுக்கு ஏன் ஃபீலிங்ஸ் வரல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. சீக்கிரம் சார் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. என்னது ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்போதான் திரும்புறான். இப்போதான் ஒருத்தர் பார்க்குறாங்க. அடியே நீ டாக்டர்னு கேள்விப்பட்டேன், இந்த மாதிரியான டாக்டர்னு இப்போதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா கலாய்க்கிறான். ஹீரோயின் அப்படியே சைலண்டா பார்த்துக்கிட்டு இருக்கா. அடப்பாவி நீ தான் அந்த விவிஐபி பேஷண்டா, ஐயோ இப்போ என்னடா பண்றது அப்படின்னு தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பாருங்க, டாக்டர்னா டாக்டர் தான். டாக்டருக்கு வந்துட்டு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. கை காலு தலை எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் என்னை டாக்டராக பார்க்கும் போது டாக்டராக மட்டும்தான் பார்க்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வெக்கலாம் படாதீங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் என்னோட விஐபி பேஷண்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை எனக்கு பர்சனலாக வேறு தெரியும், ஸோ வெக்கலாம் படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்கிறா. அடியே கொஞ்சம் எனக்கு டைம் கொடுறீ, நீ என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ செம்ம காண்டாயிட்டு கடுப்பாக கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ல போய் விழுறாங்க. அப்போ எப்பயும் நடக்கிற மாதிரி ஹீரோயின் போய் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. இதுதான் உன்னோட ட்ரீட்மெண்ட்டோட லட்சணமா, எல்லா பேஷண்ட் கிட்டே நீ இப்படி தான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ இல்லை தெரியாமல் நடந்துடுச்சு, நான் ஒன்றும் வேணும்னுலாம் பண்ணலை, கால் தவறிடுச்சு, அப்படியே உங்கள் மேலே விழுந்துட்டேன், நான் வேணும்னு பண்ணலை, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறா. வெயிட் பண்ணுங்க நான் உங்களை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாளா. செம்ம காண்டான ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா கண்ணை எடுத்து அவளோட நெத்தி போட்டிலே வச்சிடறான். இதை பாரு, மறுபடியும் நான் சொல்கிறேன், உன்னோட எல்லையை மீறி நீ செயல்பட்ட அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சுத்தமாக பிடிக்காது, கொஞ்சமாக யோசிக்க மாட்டேன், போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டுறான். துப்பாக்கியை பார்த்த உடனே ஹீரோயின் அலறி அடிச்சிடறா. ஐயோ ஒன்றும் இல்லை சாரி தெரியாமல் தான் நடந்தது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறா. கிளம்பி இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாளா. அக்கா என்னை விட்டுட்டு எங்கக்கா போகிறீங்க அப்படின்னு சொல்லி குரல் கேட்குது. ஐயோ இது அப்போ நைட்டு வரவனோட குரலாச்சே, இப்பயே வந்துட்டானா அப்படின்னு சொல்லி இவ ஆச்சரியப்படுறா. பின்னாடி ஷென் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டு ரொம்ப தூரம் போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இங்கே எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்னடா இவன் சொல்கிறான், இவன் தான் இருக்கான், அவன் இல்லையே, இவன் தான் இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட பேசி ஏமாத்துறானா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தோண ஆரம்பிக்குது. நம்ம மறுபடியும் விளையாடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னது விளையாடணுமா, நீ தனியாக போய் ஓரமாக விளையாடுப்பா, என்னை விட்டுருப்பா, ஐயோ எனக்கு பயமாக இருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு இவ குழப்பத்தில் இருக்கால. அப்பனை பார்த்து மறுபடியும் ஹீரோ பக்கத்தில் வர, ஐயோ எனக்காக வேற ஒரு பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வேகமாக தலை தெறிக்க ஓடிடுறா. அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா, அதாவது ஷென்னுக்கு அனுப்புறா. எனக்கு உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது, நீங்கள் வேற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி உங்களோட ஒய்ஃபை வேலைக்கு வச்சுக்கோங்க, என்ன விட்டுடுங்க, நான் வாங்கின எல்லா பொருளையும் திருப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றா அப்படின்னு அனுப்பிடுறா.
ஜின் தான் அதை எடுத்து படிக்கிறான். படிச்ச உடனே கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறான். என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவ எனக்கு மட்டும்தான், கண்டிப்பா அவளை என்கிட்ட இருந்து திருடிடலாம் அப்படின்னு நீ நினைச்சீன்னா உன்னை சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு கண்ணாடியை பத்தி பேசிட்டு இருக்கா. இப்பதான் நமக்கு ஹீரோவோட சித்தப்பாவோட கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட அண்ணனோட தம்பி. இவன் எங்க வரான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். நீ தான் எங்க வீட்டு மருமகளாமே, என்ன கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்று கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கியா? அது மட்டும் இல்ல, உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் மெயினா நீ இந்த வேலையெல்லாம் காசுக்காக செய்யற அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு எவ்வளவு காசு வேணும்னாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும். ஷென்னுக்கு ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கு, அது என்ன வீக்னஸ் அப்படின்றத மட்டும் நீ தெரிஞ்சு எனக்கு சொன்னீன்னா போதும். இந்த மொத்த காசும் உனக்கு தான். உங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு நீ வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடலாம், அங்க அவங்களுக்கு நல்லபடியான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். எனக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பணம் அதிகமாக தேவை தான். ஒரு நாளும் பணத்துக்காக மட்டும்தான் நான் ஆசைப்பட்டு ஒரு நாளும் கண்ணு முழிக்கிறேன். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த நான் பண்ண மாட்டேன். அதுவும் ஒருத்தனோட வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு சொல்லி அதை வச்சு பணம் சம்பாரிச்சு தான் எங்கள் அம்மாவை காப்பாற்றணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. அதனால நீங்கள் கவலைப்படாமல் இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. ஒரு பெரிய மனுஷன் பேசுகிறானே அப்படின்ற எண்ணமே இல்லாமல் எவ்வளோ ஆணவமாக பேசுகிற. நான் பொறுமையாக அவங்ககிட்ட பேசினதே தப்பு. அதனால என்னோட ஃபார்முலாவை மாத்திக்கிட்டேன். நீ மட்டும் இந்த விஷயத்த பண்ணல அப்படின்னா உங்க அம்மா இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நானே என் கையால கொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் கையை நறுக்குன்னு கடிச்சு விட்டது மட்டும் இல்லாம எவனுக்கு எங்க அடிச்சா வலிக்கோ, ஒரு பொண்ணு அவளை எப்படி காப்பாத்திக்கணும்ன்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டா, நான் டாக்டர், ஏன் கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலான்னு பாக்குறான். அந்த டைமுக்கு சித்தப்பங்காரன் என்ன பண்றான்னா கண்ணை எடுத்து நம்ம ஹீரோயின் மண்டையிலே வச்சிடறான். உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு, இதுக்கு மேலே நீ உயிரோட இருக்கக்கூடாது, என் பொண்டாட்டியோட தலையில கண்ணை வைக்கிறேன்னா உனக்கு எவ்வளவு திமிர இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கண்ணை பிடிச்சி நசுக்கிறான். ஏண்டா ஏதோ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மிஷின் மாதிரி தான் உனக்கு, அவளுக்காக நீ உன் உயிரியே கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டியா என்ன? இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. சின்ன வயசில் உன்னோட தம்பியை கொன்னதை மறந்துட்டியா? அவன் பனிலையும் பசிலையும் குளிர்லையும் நடுங்கிட்டு இருக்கும் போது நீ மட்டும் அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஓடி உன்னோட உயிரை மட்டும் காப்பாற்றிக்கிட்ட வந்தானே, இப்போ இவளுக்காக உன் உயிரை கொடுக்க போறியா? என்ன நீ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கலாய்க்கிறான். ஹீரோக்கு செம கடுப்பா எடுத்து சித்தப்பங்காரன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கவே ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் வேக வேகமா அவனை காப்பாற்றி விட்டுறான். ஹீரோ பதறி போய் ஹீரோயினை செக் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு உண்மையா ஒன்றும் ஆகலைல்ல, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதானே பார்த்தேன், ஷென்னு ஒருத்தர் இருப்பான், அவன் கண்டிப்பாக என்னை காப்பாற்ற மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஜின் தானே அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் அக்கா அப்படின்னு சொல்கிறான். அக்கா ஐயோ இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறா. நீங்கள் அனுப்பின மெசேஜை நான் தான் பார்த்தேன், எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்கள் என் கூட இருக்கணும்னு மட்டும்தான் விரும்புகிறீங்கல்ல, உங்களுக்கு அவனை பிடிக்கல, அதனால தானே அப்படி ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க என் கூட மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றான். ஐயோ இவனை எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் குழப்பமா இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சிடுச்சு. ஹீரோ மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால தான் அவன் இப்படி ஸ்பிளிட் பர்சனாலிட்டினால கஷ்டப்படுறான் அப்படின்றது. நீ பேசுறதெல்லாம் சரி, நீ ரொம்ப பாசமாக தான் இருக்க, அதெல்லாம் நான் இல்லைங்கள, ஆனால் நீ இந்த அக்கா அக்கான்னு சொல்கிற பத்தியா, அது கேட்கும் போது தான் எனக்கு செம்ம வயிற்றுச்சலாக வருது, தயவு செஞ்சு அதை மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்கிறா. ஐயோ நான் அதை தவிர உங்களை வேற என்னன்னு சொல்லி கூப்பிட முடியும், என்னால் நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோக்கு நெஞ்சு வலிக்குது. என்னடா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். அவன் அப்போ தான் யோசிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் டைமாக ரொம்ப நேரமாக ஜின் வெளியில் இருக்கான். எப்போவுமே ஷென் தான் அதிக நேரம் இருப்பான், ஜென் கொஞ்சம் நேரம் தான் வருவான் போயிடுவான். ஐயோ நம்ம இன்னைக்கு ரொம்ப நேரம் இருந்துட்டோம் போல, அதனால தான் நமக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். சொல்லாமல் கொல்லாமல் அங்கேருந்து வேகமாக ஹீரோயினை விட்டுட்டு அவன் ஓடி போயிடுறான். அந்த நேரம்னு பார்த்து தங்கச்சிக்காரி கால் பண்ணுறா. கால் பண்ண உடனே அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, ஐயோ என்னடி ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் உன் புருஷங்காரனுக்கு பதில் வேற யாரோ இருந்தாங்களாமே, அப்பயே நான் தான் சொன்னேன் இல்லையா உன் புருஷங்காரன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு, நீ முதல்ல கேட்டிருந்துருக்கணும், நீ டாக்டராக இருந்தாலும் உனக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான், என்ன பண்ணுறது, சரி ஓகே ஓகே ஏதோ ஒன்று, ஆக மொத்தம் புருஷனோட குழந்தை இல்லை வேற எவனோ ஒருத்தனோட குழந்தைய தான் நீ சுமக்க போற அப்படி தானே அப்படின்னு கலாய்க்கிறா. சரி அதெல்லாம் விடு, நான் அதை சொல்கிறதுக்காக கூப்பிடல, நான் நாளைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன், அந்த பார்ட்டியில் மிஸ்டர் வாங்கின ஒருத்தர் வராரு, அவர் கூட நீ கம்பெனி கொடுக்கணும், அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்ருக்கேன், நீ என்ன சொன்னாலும் சரி, உங்கள் அம்மாவை காப்பாற்றின
சம்பாதிக்கணும்னு நீ நினைச்சினா நீ நாளைக்கு நைட்டு கார்த்திக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றா. நீ பணம் கொடுக்கலன்னா என்ன, உன்னை வச்சு எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியுமே, சீக்கிரமா கிளம்பி வா, அன்னைக்கு உன்னை வச்சு எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் மனசுக்குள்ள தங்கச்சிக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோ அவனோட ஆபீஸ் ரூம்லயே கண்ணை விழிக்கிறான். விழிச்சு பார்க்கும் போது என்னடா இது, தலை ரொம்ப வலிக்குது, என்னதான் நடக்குது, ரீசெண்டா எனக்கு ரொம்ப தலைவலி வருது அடிக்கடி, நான் எப்ப மயங்குறேன் எப்ப எழுந்துக்கிறேன்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு லேட்டா தான் வரா. ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்த உடனே என்னம்மா யாரு, அவனை தேடி தான் இவ்வளோ நேரம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆச்சா, அவன் கூட போயிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இப்படி நடந்துக்கிறேன், நான் உன் கூட தானே இருந்தேன், விளையாடுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு பார்த்துக்க, உண்மையை சொல்லு எல்லார்கிட்டையும், நீ எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதுனால என்னை எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு கொஞ்சமாக குழப்பம் வருது. அது மட்டும் இல்லை, இங்கே யாருமே கிடையாது, எதுக்காக நீ இன்னுமே இந்த மாதிரி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவ உளறாளேன்னு திருன்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். போலீசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா தனியா உட்காந்துக்கிறான். அப்பதான் பிஏ வரான். வந்த உடனே சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கறான். இப்பதான் ஹீரோயினோட அம்மாவை பத்தி இவன் தெரிஞ்சுக்கிட்டான் போல. அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிங்க, இமீடியட்டா நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்கள அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோவோட பாட்டியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப அவங்க சித்தப்பக்காரன் போய் சொல்லிட்டான் போல எல்லா விஷயத்தையும். அதனால பாட்டி ஹீரோவை கூப்பிட்டு திட்டுறாங்க. ஏண்டா உன் புது பொண்டாட்டிக்காக உன் சித்தப்பங்காரனையே கன் எடுத்து காட்டுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா, அந்த அளவுக்கு உன்னை அவ கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டாளா அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லையே நான் அவ கூட இவரை சேர்த்து வச்சு பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிடுறான். அவளுக்காக நீ போய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இவனுக்கு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சரி சரி விடுங்க, சின்ன சிறுசுங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க, ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சித்தப்பங்கார சொல்றான். ஹீரோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கவே இல்லை. அவனுக்கு பிளாங்கா இருக்கு. ஷென்னை அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. அனுப்பினதுக்கு அப்புறம் சித்தப்பங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அம்மா நீங்க தான் அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு புத்திமதி எல்லாம் சொல்லி தரணும். அந்த பொண்ணுக்கு என்ன ஏது எப்படி நடந்துக்கணும், பெரியவங்க கிட்ட நம்ம குடும்பத்துல எந்த அளவுக்கு புதுசா வரவங்க அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு தெரியல, நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுக்கும் பாட்டி கிட்ட இருந்து டீ சாப்பிட்றதுக்காக இன்விடேஷன் வந்துடுது ஹீரோயினுக்கு. உடனே அவளும் கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா ஜென் நின்னுக்கிட்டு இருக்கான். அடே நீ எங்க இருந்துடா திடுதுப்புன்னு இங்க அப்படின்னு சொல்லி இவ பாக்குறா. அப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நானும் உன் கூட வரேன், எனக்கு என்னவோ இது நல்லதாவே படல அவங்க உன்னை கூப்பிட்டு இருக்கிறது, ஸோ உனக்கு சேஃப்டிக்காக நான் கூட வரேன் அப்படின்னு சொல்றான். அந்த அளவு வீக்கான பொண்ணாலாம் நான் வளரல, எங்க அம்மாவும் என்ன அப்படி வளர்க்கல, அதனால எனக்கு கவலையே கிடையாது, யார் எங்க இருந்தாலும் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நான் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான்க்கா இருக்கு. ஆனா யாருன்னா உங்களை எதனா சொல்லும் போது என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு கொஞ்சம் பயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றான். சடனா ஹீரோயின் எதிர்பார்க்காத நேரம் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். அடே எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டான். அதெல்லாம் அவங்க பார்த்தாதான் கொஞ்சமாச்சும் உன் மேல நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு, நீயும் ஷென்னும் ஒன்னா இருக்கீங்கன்னு சொல்லி, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றான். இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட ஷோல்டரை பிடிச்சி கடிச்சிடறா. நைட்டு வரும்போது வேற உருவத்துல நின்று நீ என்ன டென்ஷன் ஆக்குன அப்படின்னா இதை வச்சு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. ஹீரோயின் அங்க போன உடனே பாட்டியம்மா பயங்கரமா காட்டு முட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வயசானவங்களை இப்படிதான் காத்துட்டு இருக்க வைப்பியா, உனக்கெல்லாம் அறிவில்லை, உனக்கெல்லாம் பெரியவங்க வீட்டுல எதையும் சொல்லி கொடுக்கல, மரியாதை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இவ சைலண்டா நின்றுட்டு இருக்கா. சரி சரி பாட்டி மன்னிச்சிருங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றா. இந்த கேள்விக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கா. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு அருகது கிடையாது, உன்னோட ஃபேமிலியும் அந்த அளவு பெரிய ஃபேமிலி கிடையாது, மரியாதையா கீழே முட்டி போடு, இங்க நாய் மாதிரி தான் நீங்க இவங்க எதிர்க்க உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றா. பாட்டியோட வீட்டுல வேலை செய்யற தாத்தா ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சீக்கிரமா வந்தீங்கன்னா தான் சின்ன மேடமை காப்பாற்ற முடியும், இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இருக்கிறது ஷென்னு. மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, என்னடி சொன்ன, என்னது நாய் மாதிரி சாப்பிடணுமா, எப்படி சாப்பிடணும்னு கொஞ்சம் சாப்பிட்டு காட்டு, ஏன்னா அப்படி சாப்பிட்டு எனக்கு பழக்கமே இல்லை, நீ கொஞ்சம் சாப்பிட்டு காமிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுப்பேன் எப்படி இப்படியா இங்க இப்படி முட்டி போட்டு இதை கையில இப்படி எடுத்து சாப்பிடணுமா இல்லை நாக்கால நக்கி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி சாதத்தெல்லாம் எடுத்து அவ மூஞ்சில வச்சு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு மோசமான மருமகை எங்க வீட்டுக்கு எங்க குடும்பத்துக்கும் தேவையே கிடையாது, இதா உனக்கு என்ன காசு தர
தரேன்னு நான் சொல்லியிருந்தேனோ அந்த காசை இப்பயே கொடுக்குறேன், நீ எந்த விஷயமும் பண்ண வேணாம், இங்க இருந்து கிளம்பி போயிடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசு கொடுக்குறாங்க. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணிட்டு நான் 10 பில்லியன் வந்துட்டு ஒருத்தர் பேர்ல இன்சூரன்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன், திடீர்னு அவங்கள யாருன்னா கொண்டுட்டாங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு நல்ல பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதெல்லாம் கேட்ட உடனே கேள்வி செம்ம கடுப்பாயிடுறா. உனக்கு எவ்வளவு திமிர இருந்தா என்னைய கொல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ பேசுவ, உனக்கு அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா, என்னை பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருது பாட்டி. இதெல்லாம் வந்து ஹீரோயின் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவளை காப்பாத்தலான்னு வந்தா இவகிட்ட இருந்துதான் எல்லாரையும் காப்பாற்றணும் போல இருக்கேன்னு நினைக்கிறான். இதை பாருங்க பாட்டி, கார் ஆக்சிடென்ட்ல உங்களோட ஹஸ்பண்ட் செத்துட்டாரு, அதுக்கப்புறம் உங்களோட பையனும் வந்து ஏதோ ஒரு விபத்துல செத்துட்டாரு, உங்களோட 2வது ரொம்ப செல்லமான பேரனும் செத்து போயிட்டான். இதை எல்லாத்தையும் பார்த்ததுனால நீங்க பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கீங்க, அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி பயங்கரமாக டென்ஷன் ஆகி எல்லார்கிட்டையும் கத்துறீங்க, நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீ என்ன பைத்தியம்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கொம்பை எடுத்து ஹீரோயினை அடிக்கிறதுக்கு வராங்க. கரெக்டாக ஹீரோ அந்த டைமுக்கு வந்து கொம்பை பிடிச்சிடுறான். ஏன் கொம்பியை நீ பிடிச்சிட்டியா, இங்கே நான் முதலாளியா நீ முதலாளியாடா, எதுக்காகடா இந்த மாதிரி நடந்துக்கிறேன், நான் தான் இன்னுமே இந்த வீட்டுக்கு பெரியவ, நான் தான் மொத்த சொத்தியம் இன்னும் என் கையில் வச்சுட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுது கேள்வி. இவங்க 2 பேருக்குமே அதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துடுது. அதோட நைட்டு ஹீரோ வந்து உட்காந்த இடத்துலயே தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு திடீர்னு இடியெல்லாம் இடிக்கும் போது கனவு வர மாதிரி இருக்கு. கனவுல ஜின் வரான். ஜின் வந்து அவ எனக்கு தான், அவ ஆல்ரெடி என்னோடவளாயிட்டா அப்படின்னு சொல்றான். அப்படியே ஹீரோ அங்க அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறான். நேரா ஹீரோயினோட ரூம்க்கு அவகிட்ட கேட்காமே உள்ள போயிடுறான். என்ன ஆச்சு, எதுக்கு இப்ப உள்ள வந்த அப்படின்னு சொல்லி இவ பதறி போய் கேட்கறா. இது பாரு, நீ எனக்கு வேணும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி யார் கூட நீ இருந்தியோ எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, ஆனால் இதுக்கப்புறம் நீ யார் கூடயும் இருக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். அடே நீ என்னடா சொல்கிற, இன்னைக்கு என்னடா புதுவிதமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இவன் ஹீரோயின் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி தப்பு பண்ணுறான். அந்த டைமுக்கு வந்துட்டு ஹீரோயின் திட்டுறா, எதுக்கு நீ இந்த அளவு மோசமாக நடந்துக்கிற இன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினோட கழுத்தில் இருக்க மார்க்கை இவன் பார்க்குறான். பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிடுறான், கத்த ஆரம்பிச்சிடுறான். இந்த மார்க் எப்படி வந்தது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டி நீ என்னதான்டா பண்ணிட்டு இருக்க, எதுக்காகடா இப்படி மாத்தி மாத்தி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. நானே கொஞ்ச நேரத்துல குழம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டர்ல அவ கடிச்சா இல்லையா அந்த மார்க்கை பாக்குறா. பாரு பாரு இன்னைக்கு காலையில நடந்தது, இது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது, நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. அப்படியே உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். ஐயோ உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு உண்மையா ரொம்ப பயமா இருக்கு ஷின், நீ டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அக்கா தயவு செஞ்சு என்ன டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போவாத அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல கண்டிப்பா நம்ம எங்கேயும் போக வேண்டாம், நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவ மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அப்படின்னு ஒரு விஷயம் தோணுது. எப்பயும் அவன் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியிலேருந்து மாறும் போது அவனோட ரூமுக்கு போயிடுவான் இல்லையா உஷாரா. ஆனால் இந்த வாட்டி வந்து ஹீரோயின் கூடயே படுத்து தூங்கிடுறான். காலையில் எழுந்துக்கும் போது ஷென்னா தான் எழுந்துக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நம்ம சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம், இங்கே எப்படி படுத்து தூங்கணும் அப்படின்னு முழிக்கிறான். ஹனி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, நம்ம 2 பேரும் போய் சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது ஹனியா, யாரு நானா உனக்கா அப்படின்னு சொல்லி இவன் ஷாக்காக கேட்குறான். இதுக்கு மேலே என்ன இருக்கு, நீயும் நானும் ஒன்றாவே தங்கிட்டோம், இதுக்கப்புறமா நீ வந்துட்டு எல்லாத்தையும் மறைச்சு இனிமேல் நம்ம புருஷன் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க போறியா, எல்லாருக்குமே தெரியும் எல்லா விஷயமும் அப்படின்னும் போது சரி அப்பனா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஒருத்தன் கூட இருந்தியா, அவன் யாருன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் சைலண்டாவே இருக்கா. உன்கிட்ட பேசி எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் பட போறதே கிடையாது அப்படின்னு சொல்லி கோவமா அங்கிருந்து ஹீரோ கிளம்பிடுறான். அந்த பார்ட்டிக்கு தங்கச்சிக்காரி வர சொல்லியிருந்தா இல்லையா, அந்த பார்ட்டிக்கு போயிடுறா ஹீரோயின். அங்க போன உடனே உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இவ்வளவு பொறுமையா வர அப்படின்னு கத்துறா. அதே நேரத்துக்கு இப்பதான் ஹீரோயின் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பிஏ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போயிருக்கான் அப்படின்றது இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது. உடனே வந்துட்டு நம்மளும் அங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். இந்த ஆளு தான் இந்த வேங்கன்றவன். இவன் வந்துட்டு ஹீரோயினை பார்த்த உடனே வழின்னு வழிகிறான். ஐயோ உனக்கு இவ்வளவு சூப்பரான அக்கா இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையே, இவ்வளவு நாளா இவளை என் கண்ணிலேயே காட்டாம வச்சுட்டியே, இவ எப்படி இவ்வளவு அழகா இருக்கா அப்படி இப்படின்னு வழிகிறான். ஹீரோயினுக்கு போட்டி போட்டு 3-4 பேர் அந்த இடத்துல கேங்
அங்கேயே சேர்ந்துடுறானுங்க. யாரு ஹீரோயினை நைட்டு கூட்டிட்டு போறதுன்னு. சும்மா இல்லாம தங்கச்சிக்காரி வேற இவ புருஷன் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு எல்லாரும் எதிர்க்கையும் பேசிடுறா. அங்க இருக்கவனுங்களும் எல்லாரும் வந்து ஓ நீ என்னோட பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி இன்னும் அவனுங்களும் மோசமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ உண்மையாவே என்ன கால் பண்ணியிருக்கான், இவனுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாச்சு, நான் இங்க வந்தேன்னு தெரிஞ்சாவே கொன்றுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவ பதட்டமாயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா இவ பதிலே சொல்லாம காதலியே வச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ பக்கத்துல வந்து நின்னுறான். நான் இங்க தான் இருக்கேன், எதுக்காக டார்லிங் என்னை விட்டுட்டு தனியா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவ்வளவுதான் வாங்க உடனே பலான்னு காலில் விழுந்துட்டான். ஐயோ தலைவா, நான் வந்து தெரியாம ஜாலியா உன் பொண்டாட்டின்னு தெரியாம பேசிக்கிட்டு இருந்தேன், மற்றபடி நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றான். இல்ல ஹனி, நான் உன்னோட ஒய்ஃப்னு சொன்னேன், ஆனாலும் இவனுங்க தப்பு தப்பா தான் பேசினானுங்க, அதை நம்பவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் வந்து ஏற்றி விடுறா. அவ்வளோதான், ஹீரோ செம்ம கடுப்பாகி அப்படியே ஷூ காலை வச்சு அவள் கையை மிதிக்கிறான். உடனே குழந்தை பிறந்தாலும் உன்னை தூக்கி உங்க வெளியில கடாசிடுவாங்க, இல்லை குழந்தையே பிறக்கலனாலும் கொஞ்ச நாள்ல உன்னை தூக்கி வெளில கடாசிடுவாங்க, கண்டிப்பா நீ வீட்டை விட்டு வெளியில தான் வரப்போற, அதுக்குள்ளேயே இவ்வளோ ஆட்டெல்லாம் நீ போடாத அப்படின்னு தங்கச்சிக்காரி சொல்றா. கடுப்பான ஹீரோயின் பலான்னு ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறா. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எதிர்க்கையுமே ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கே வந்து பயங்கர ஷாக்கு, இவன் என்னடா பண்றான், இவன் ஜின்னிலேயே இவன் ஷென்னாச்சே அப்படின்னு சொல்லி ஹீரோயினி ஷாக்ல இருக்கா. இப்பதான் செக்ரட்டரி சொல்றா, நீங்க கவலையே பட வேண்டாம், நீங்க வந்துட்டு தைரியமா உங்களோட இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா உங்க அம்மா எங்க கிட்ட இருக்காங்க, அவங்க பத்திரமாவே இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது ஹீரோவை பார்த்து சந்தோஷப்படுறா. உண்மையாகவே என்னால் எப்படி உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு வந்து நான் உன் மேலே கோவப்பட்டிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு, ஏன்னா எங்கள் அம்மாவையும் காப்பாற்றிட்டேன், என்னையும் வந்து இங்கேருந்து காப்பாற்றிருக்க, நான் எப்படி வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அதே புலம்பிக்கிட்டே இருக்கா. ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்லாமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது, வீட்டுக்கு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஜென் அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயின் கடுப்பாயிடுறா, மரியாதையே போயிடு, இந்த சேட்டையெல்லாம் பண்ணுற வேலையை வச்சுக்காத, பண்ணிட்டு அதுக்கப்புறம் யார் கூட இருந்த அப்படின்றத என்கிட்ட கேட்கும் போது எனக்கு ரொம்ப கடுப்பாகுது, தயவு செஞ்சு என்னை பக்கத்தில் கூட வராத, தொடாத அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா வந்து ஜின்னை ஒத்துக்கிறான். கரெக்டு தான், ஷென்னுக்கு வந்து என்னை பற்றி எதுவுமே தெரியாது, நான் அவனோட உடம்புல இருக்கன்றதும் தெரியாது அப்படின்னும் போது இப்போ தான் ஜின் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இவகிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறான். என்ன நடந்தது அப்படின்னா 17 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் எங்கள் அண்ணாவையும் வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த டைமுக்கு ஒரு பொண்ணு தான் வந்து காப்பாற்றினா. நாங்கள் 3 பேருமே எப்படியாவது தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டெய்னரில் இறங்கி வேகமாக போயிட்டு இருந்தோம். அந்த டைமுக்கு கீழே விழுந்து எனக்கு காலில் பலமாகவே அடிபட்டுருச்சு. அப்போ நான் வந்து என் அண்ணன்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, அண்ணா இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொன்னேன். நான் அவனுக்கு நல்லது நினச்சி தான் சொன்னேன், ஆனால் அவன் எனக்காக நின்றுக்கணும் இல்லையா, ஆனால் அவன் நிற்கவே இல்லை, அவன் அந்த பொண்ணு கூட சேர்ந்து அங்கேருந்து போயிட்டான், திரும்பி வரவும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே வந்த ஆளுங்க வந்து என்னை மட்டும் கண்டெய்னரில் பிடிச்சி போட்டுக்கிட்டாங்க, அதுவும் ஃப்ரீசர் கண்டெய்னரில். எனக்கு பயங்கர குளிராக இருந்தது, நான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே வரல, இருட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்து ஒரு விஷயத்தையே வந்து ஜின் சொல்றான். என்ன அப்படின்னு பார்த்தா அந்த 2 பசங்க நாங்கள் அந்த பொண்ணு வந்து காப்பாத்தினா இல்லையா, அது நீ தான், உனக்கு ஞாபகம் இல்லையா, உன்னை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் எப்படியாவது வந்து அன்னைக்கே உன் கூட வரணும், கையை பிடிச்சிட்டு வரணும்னு நினச்சேன், என்னால் வர முடியல, இப்போவும் நீ தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, இப்போவும் எங்கள் அண்ணனை தான் நீ காப்பாற்றுவ, என்னை விட்டுட்டு போயிடுவ அப்படின்னு நினச்சி பார்க்கும் போதே என்னால் தாங்கிக்க முடியல, இந்த வாட்டியாவது நீ என்னை காப்பாற்றுவியா அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போதான் இவளுக்கு இவன் ஏன் அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான்ற விஷயமே புரியுது. இவங்க எல்லாமே வந்து சின்ன வயசில் நெய்பர்ஸ் தான், ஒன்றா வளர்ந்தவங்க, அதனால தான் இந்த குட்டி பையன் சின்ன வயசுல அக்கா அக்கான்னு கூப்பிட்ட ஞாபகத்திலே தான் இவளை அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு ஷென் கூட நீ க்ளோஸா இருக்காத, எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, லீகலி நான் அவனுக்கு தான் பொண்டாட்டி, உனக்கு கிடையாது, ஃபர்ஸ்ட் நீ அதை புரிஞ்சுக்கணும், நீ என் கூட க்ளோஸா இருக்க அப்படின்னாவே அது தப்பான விஷயம், நான் வந்து என் புருஷனை தவிர வேற யார் கூடயும் க்ளோஸா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அப்படின்னா இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்கும் போது ஷென்னுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வரணும், அதுக்கப்புறம் அவன் என்ன முடிவு பண்ணுறான்றதை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் வந்து நீ என் கூட டேட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். உடனே ஹீரோயினும் சரி ஓகே, தயவு செஞ்சு வந்துட்டு நீ எதையும் குழப்பிக்காத, கண்டிப்பாக நான் உன் கூட டேட்டுக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. அவன் போனதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, என்னதான் ஜென்னுக்கு நடந்தது ரொம்ப மோசமான விஷயமா இருந்தாலுமே இப்போதைக்கு ஷென்னோட
ஸ்பிளிட் பர்சனாலிட்டி தான் இது தவிர மற்றபடி ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது. அதனால இதை வந்து எப்படியாவது அவன் கிட்ட இருந்து போக வைக்கணும், அவனை வந்து எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறா. மறுநாள் காலையில ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வரும்போதே வந்து ஐஸ் கியூப்ஸ் எடுத்துட்டு வரா. உன் கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு, ஏன் நைட்டெல்லாம் அழுதியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆக்சுவலாக வந்து ஜின் அழுதுருக்கான் போல நைட்டெல்லாம். ஹீரோயின் வந்து அவனை அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்குது, மனுஷனாக பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அழுவாங்க, அதில் ஆம்பளை பொம்பளை அப்படின்றதெல்லாம் கணக்கே கிடையாது, ஹியூமன்ஸுக்கு அழ வர்றது நேச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச பார்க்குறா. எப்பயும் நீ வந்து என்ன அக்கா அக்கான்னு தானே கூப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இவர் நக்கலாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை வந்து ஹீரோ தப்பாக நினச்சிக்கிறான். இந்த மாதிரியான கேவலமான டர்ட்டியான ரொமான்ஸ் எல்லாம் வந்து அவன் கூட பண்ணுவியா, அவன்கிட்ட இருந்து தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி ஷென்னு செம கேட்குறான். அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு பயமாயிடுது. ஐயோ இவன் செம கோவமாக இருக்கான் போல இருக்கே. ஐயோ அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, ஆக்சுவலி ஜாலியாக நான் ஏதோ வாய் தவறி பேசிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்லும் போது, என்னது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படியெல்லாம் நீ பேசுவியா, மரியாதையா நீ என்ன பேசுனியோ அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுக்குற அப்படின்னு கேட்குறான். என்னோட பொறுமைக்கும் வந்துட்டு ஓரளவு தான் எல்லாம் இருக்கு, அதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, தயவு செஞ்சு நீயே வந்து ஒழுங்கு மரியாதையை திருந்திடு, இல்லை அப்படின்னா நான் உன்னை திருத்த வேண்டி இருக்கும். அப்போ சடனாக அந்த இடத்துக்கு வந்து பிஏ வந்துடுறாரு. வந்த உடனே இவனும் ஹீரோயினை விட்டுடுறான். அப்போதான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன் சார், இவங்களோட அப்பாவும் சித்தியும் சேர்ந்து தான் இவங்களை மிரட்டி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட மெடிக்கல் பில்லெல்லாம் கட்ட மாட்டேன், அவங்க எங்கே இருக்கேன்னு கூட சொல்ல மாட்டேன், நீ வந்து அவங்களுக்கு புள்ள பெற்று கொடுக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லி தான் மிரட்டி இங்கே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்ற எல்லா உண்மையும் சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு புரிய வருது, அப்போ இவன் நமக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் போல அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பாவோட பிஸ்னஸையே கட் பண்ணி விட்டுட்டாங்க இவங்க. இதை பாரு, நீ கண்டுபிடிச்ச எல்லாமே உண்மை தான், எங்கள் அம்மாவோட பேரை சொல்லி தான் என்னை பயமுறுத்தி இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, நான் வந்து உன்னை பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு சீப்பாக நான் கண்ட ஆம்பளைங்க கூடலாம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு நீ பேசுகிற பற்றியா, அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை, உன்னை தவிர வேறு யாரும் என்னை தொட்டது கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்பனா ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் உன் கூட இருந்தது யாரு அப்படின்றத ஏன் நீ சொல்ல மாட்டேற அப்படின்னு கேட்குறான் இவன். அடே நீ தான்டா இருந்த அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டுறா. சரி, இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் மறந்துடுறேன், இதோட விட்டுடுறேன், ஆனால் இதுக்கு அப்புறமாவது நீ எனக்காக மட்டுமே இருப்பியா, என்னை தவிர உன்னை யாருமே தொடக்கூடாது, ஏன்னா உண்மையாகவே நான் ரொம்ப பொசசிவானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். சடனாக ஹீரோயினுக்கு வந்துட்டு வாமிட் வர மாதிரி இருக்கான். அதை பார்த்த உடனே இவனுக்கு செம கடுப்பாயிடுது. என்னது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அடுத்த சீன்லேயே பார்த்தா ரெண்டு பேரும் டாக்டர் தான் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஜஸ்ட் 1.5 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து இவ எப்படி ப்ரெக்னென்ட் ஆவா அப்படின்னும் போது டாக்டர் சொல்கிறாருப்பா, நீ அவ ப்ரெக்னென்ட்டுன்னு நினச்சிக்கிட்டியா, நீங்களே உங்கள் உடம்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதுக்கு எதுக்கு நாங்களாம் டாக்டராக உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஜஸ்ட் அவளுக்கு வந்துட்டு வயிறு சரியில்லை, அவள் சாப்பிட்டது ஏதோ ஒழுங்காக ஜீர்ணம் ஆகலை, அதனால தான் அவளுக்கு வாமிட்டு, மற்றபடி அவள் ப்ரெக்னென்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையாகவே ஹீரோக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஐயோ நம்ம இப்படி இவளை பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அவனோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறா. இப்போதைக்கு அவன் கரெக்டாக யோசிக்கக்கூடிய மனநிலைமையில் இல்லைன்னு சொல்லிட்டு, உனக்கு குழந்தை வேணும் அப்படின்றது எனக்கு புரியுது, வா சீக்கிரமாக வீட்டுக்கு போய் குழந்தைய ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறா. வீட்டுக்கு போன உடனே பார்த்தா ஹீரோயினும் ரொமான்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினைக்கும் போது தான் ஹீரோயின் வந்து அக்குபஞ்சர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோக்கு. ஹீரோ செம்ம காண்டாயிரான். அடியே உன்னோட பேஷண்ட் எல்லாருக்குமே நீ இப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவியா, மேலே ஏறி உட்காந்து அப்படின்னு கேட்குறான். அப்படியெல்லாம் இல்லை, வீட்டில் இருக்கேன், நீ என் புருஷன், அதனால கம்ஃபர்டபுளாக உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அதோட நைட்டு ஷென் வந்து குளிக்கிறதுக்காக போகிறான். அப்போ பார்த்தா ஜென் வெளியில் வந்துடுறான். இதுக்கப்புறமா வந்துட்டு நீ வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். என்னோட உயிரே போயிடுச்சு, ஆனால் நீ வந்து உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிற, அதுதானே, கண்டிப்பாக அதுக்கு நான் விடவே மாட்டேன். இனிமேல் அவள் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், எந்த நேரமாக இருந்தாலும் சரி, இனிமேல் அவள் என் கூட மட்டும்தான் இருக்க போகிறா, உனக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி அவளை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து பர்சனலாக ஒரு ரூம் வச்சுருக்கான். அந்த ரூம்குள்ளே ஹீரோயின் வந்து ஹீரோ இல்லாத நேரம் போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா அவனோட ஃபோட்டோவுக்கு தான் வந்து இறந்து போனவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கு. ஆக்சுவலாக தம்பியோட ஃபோட்டோக்கு தானே பண்ணணும், இவன் ஃபோட்டோக்கு பண்ணி வச்சிருக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் பயந்துடுறா. அப்போ தான் அங்கே வேலை செய்கிற பட்லர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. எந்த நாள் வரைக்குமோ வந்து
தம்பி இறந்த மாதிரி அவன் நினச்சதே கிடையாது, அவனே இறந்து போயிட்டா மாதிரி தான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காமா, அவன் அவ்வளோ மனசில் வலியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. அவனால் தம்பியோட இழப்பை ஏற்றுக்கவே முடியல, அதனால தம்பியோட வாழ்க்கையையும் சேர்ந்து அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரியுது ஹீரோயினுக்கு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இவ தான் வந்து ஹீரோவை காப்பாற்றிருக்கான், ஆனால் 2 பேரையும் காப்பாற்றாமல் ஒருத்தனை மட்டும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டா, அதுதான் இப்போதைக்கு பிரச்சனை. ஸோ ஹீரோவை வந்துட்டு இந்த மோசமான மனநிலைமையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும். அவன் குற்ற உணர்ச்சியிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவனோட வாழ்க்கையை அவனால் சந்தோஷமாக வாழவே முடியல அப்படின்றது தெரிஞ்சு எப்படியாவது ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும், காப்பாற்றணும்னு நினைக்கிறா. அதோட மறுநாளே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா ஜின்னு, அவனுக்கான நினைவு நாள் தான் போல். அதனால குடும்பமாக எல்லாரும் வந்து அவனுக்கு நினைவஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க. ஹீரோயினோட தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு சொல்கிறா, தயவு செஞ்சு மாமா எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிருங்க, நாங்கள் பண்ணதில் தப்பு தான், ஏதோ பெரிய பணத்தாசையில் பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க, எங்களோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே காதலியே வாங்காமல் நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக அதே நேரம் தான் சித்தப்பங்காரனும் அவனோட பொண்டாட்டியும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே ஹீரோவை சும்மா இல்லாமல் கலாய்க்கிறான். ஆமாம், நீ ஏன் உன்னோட சின்ன தம்பி உன் மேலே ஆசையாக இருந்தான், உன்னை மட்டும்தான் அவன் அவ்வளோ அளவுக்கு நேசிச்சான், அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட, அவன் குளிரில் நடுநடுங்கி உன்னால தான்டா செத்து போனான், ஒரு பொண்ணு வந்து உன்னை காப்பாற்ற வந்துட்டா அப்படின்ன உடனே அவள் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்துட்ட, நீ மட்டும் தப்பிச்சிட்ட, அந்த பிஞ்சு குழந்தை செத்ததுக்கு காரணமே நீ தான்டா, ஏன் நீ கூடியே இருந்து அங்கேயே சாக வேண்டியது தானே அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவை ரொம்ப மோசமாக பேசுகிறான். ஹீரோவுக்கு பயங்கரமாக வந்து கஷ்டமாயிடுது. அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, ஒருத்தவங்க வந்து மனசு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள இன்னமும் நம்ம மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா அவங்கள இன்னமும் வேதனைப்படுத்தணும்னு அர்த்தம், இல்லை அப்படின்னா அவங்கள வீழ்த்தணும்னு அர்த்தம். இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் சித்தப்பா இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்போ தான் ஹீரோ கோவத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நீ தான் வந்து எங்கள் 2 பேரையும் கிட்னாப் பண்ணியிருக்க, கொலை பண்ணுறதுக்கும் காசு கொடுத்துருக்க, அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, ப்ரூஃப் இருந்தால் காட்டு அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் பிஏவும் வந்து அதுக்கான ப்ரூஃபை எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த 2 குழந்தைங்களும் கடத்தப்பட்டாங்க இல்லையா, அன்னைக்கே வந்துட்டு அந்த கும்பலில் இருந்த ஒருத்தனுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அதுவும் சித்தப்பங்காரனோட அக்கௌண்ட்டில் இருந்து தான் ஆயிருக்கு. அதுக்கான ப்ரூஃபை ஹீரோ எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போதான் சித்தப்பங்காரன், ஐயோ அம்மா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, இவங்க பொய் சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க, இது ஃபேக்கான ப்ரூஃபு, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி கதறான். அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, டே என்ன தாண்டா நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, அந்த இடத்துல எனக்கு ஒரு பொருள் கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். என்னடா கிடச்சிது உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எப்போவுமே கையில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க இல்லையா, அவங்களோட பிரேஸ்லெட், அதில் இருந்த ஒரு மணி. அப்போ பாட்டி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, நீ தான் பண்ண அப்படின்றதுக்கு அவங்க ப்ரூஃபை கொண்டு வந்துட்டாங்க, நீ பண்ணலை அப்படின்றதுக்கு நீ என்கிட்ட ப்ரூஃபை கொண்டு வந்து நிரூபிச்சு நான் மட்டும்தான் நான் உன்னை இனிமேல் நம்புவேன், அது வரைக்கும் நீ என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இவன் வந்து இன்ஸ்டண்ட்டாக காஃபி மாதிரி டக்குன்னு ஒரு ஐடியாவை ரெடி பண்ணிவிட்டு பொண்டாட்டியை இழுத்து போட்டு மிதின்னு மிதிக்க ஆரம்பிச்சிடறான். ஏன்டா அப்படி நீ பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு தெரியும்டி நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு கஞ்சாடை வேற காமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போவே எனக்கு தெரியும்டா, அதுக்காக தான் இவளை கட்டாதன்னு நான் சொன்னேன், நீ கேட்டியா, இவளை கட்டி என்னோட பேர குழந்தைய நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாங்க. பையன் சொல்கிறத உண்மைன்னே நம்புகிறாங்க. எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போகும்போது சித்தப்பக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில் வரும்போது வேணும்னே, ஆமாண்டா நான் தான் உங்கள் 2 பேரையும் கிட்னாப் பண்ணேன், நான் தான் உன் தம்பிக்காரனையும் கொன்னேன், அதுக்கு சரியான ப்ரூஃப் உன்கிட்ட இருக்கா, இருந்தால் வந்து பாடுறா, என்கிட்ட மோதி பாடுறா அப்படின்ற மாதிரி சவால் விடுறான். இருந்தாலும் அவன் குளிரில் நடுங்கி சாகலை, உனக்கு தெரியுமா, அவன் கழுத்தை பிடிச்சி நான் தான் நசுக்கி கொன்னேன், அப்போ கூட அவன் அண்ணான்னு உன்னை தான் கூப்பிட்டான்டா அப்படின்னு சொல்லி வேணும்னே இவனை ரொம்ப கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக காதில் போய் இந்த விஷயத்த சொல்கிறான். டெக்னாலஜி இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு சித்தப்பா, நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மொபைலை எடுத்து காட்டுறா. அவனுக்கு செம பல்பா எடுத்து அவன் வாயாலேயே அவனே எல்லா வாக்கு மூலமும் கொடுத்தா மாதிரி எல்லாத்தையுமே ஒப்பிச்சுட்டான். இதை பாருடா, உன் பொண்டாட்டிக்கு இப்போவும் வந்து நம்ம குடும்பத்தை பற்றியும் நம்ம குடும்பத்தில் இருக்க ரூல்ஸை பற்றியும் எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன், நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே வெளியில் போகக்கூடாது, மீறி போனால் உன் பொண்டாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் அவங்க குடும்பத்தை சேர்ந்த பொண்ணே இல்லை, எனக்கு என்ன பண்ணிங்கனாலும் கவலை கிடையாதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அவனுக்கே சவால் விடுறா. ஆனா சடனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அக்கா எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குன்னு, எனக்கு குளிருது, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் மாதிரி பேச ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கு பயமாயிடுது. ஐயோ ஜின்னு, நீ இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவளுக்கு செமையா பயமாயிடுது. இப்பதான் செக்ரட்டரிக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. செக்ரட்டரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப அவனுக்கு கிளியரா தெரிஞ்சிடுச்சு. மேடம், இங்க இருந்து யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடலாம், யாரும் இந்த விஷயத்தெல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றான். இது பாரு, எனக்கு அழுகுறவங்களையே பிடிக்கவே பிடிக்காது, நீ ரொம்ப அழற, எனக்கு அது கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை, தயவு செஞ்சு சீக்கிரமா கிளம்பி வா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இதை எல்லாத்தையும் தங்கச்சிக்காரி வீடியோ எடுத்துடுறா. அக்காவா அடங்க அக்கா பொண்டாட்டியை எவனாவது அக்கான்னு கூப்பிடுவானா என்ன, இந்த கூத்து எங்கடா நடக்கும், அப்பனா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் பார்த்தா அக்கா அக்கான்னு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கானா கார்ல. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும் போது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுல பிஏ வேற இருக்காரா, ஐயோ இந்த ஆள் வேற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான், இவன் வேற இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி மானமே போகுதுன்னு யோசிக்கிறா. வீட்டுக்கு வந்தா சுத்தமா ஹீரோயினை விட்டு நகரவே மாட்டான். எனக்கு குளிருது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினால இதை தாங்கிக்கவே முடியல. ஒரு வேளை ஹீரோ வெளியில வரவே வராம போயிடுவானோ, அப்படி ஒரு வேளை நடந்ததுன்னா அது அவனுக்கு கொஞ்சமும் நல்லதுக்கே இல்லையே அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறா. உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உனக்கு மனசில் பூராவும் ஷென் தான் இருக்கான் இல்லையா, அவனை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன், நீ என்னை யோசிக்கவே மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். அப்போ உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா பிடிச்ச ஒரு தள்ளுறா. இதை பாரு, நீ பண்ணுறது எல்லாமே என் மேலே இருக்க உண்மையான லவ்வோ இல்லை காதலோ கிடையவே கிடையாது. நீ உங்கள் அண்ணனை எப்படி பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சி அவனை காயப்படுத்தணும்னு நினச்சி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியே தவிர உனக்கு என் மேலே காதல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னமும் நீ 10 வயசு சின்ன பையன்தான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே என் அண்ணன் கூடியே தான் நான் இருக்கேன், அவன் கூட சேர்ந்து நானும் தான் வளர்ந்துருக்கேன், அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் எனக்கும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவனோட அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னவா இருந்தாலும் சரி, அவனுக்கு மட்டும்தான் நான் பொண்டாட்டி, உனக்கு கிடையாது, அதை நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே இந்த மாதிரி நினைப்போட என் பக்கத்திலேயே வராத அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. எங்க அண்ணன் மட்டும் அன்னைக்கு என்னை விட்டுட்டு போகாம இருந்திருந்தானா இன்னைக்கு நானும் நல்லபடியா உயிரோட இருந்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு இருட்டான ரூம்குள்ள பூட்டி வச்சா மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைல்ல, நான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பேன். ஆனா அவன் என்னை திரும்பி வரவே இல்லை, என்னை காப்பாற்ற வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவன் ஃபீல் பண்ணி சொல்றான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ கீழே விழுந்தப்ப உங்க அண்ணனை ஓட சொன்னதே நீதான், அண்ணா ஓடுனான்னு சொன்னது நீதான், அதே நேரத்துக்கு அவனை கூட்டிட்டாங்க இருந்து ஓடினதும் நான் தான். உங்க அண்ணன் மேல எந்த தப்புமே கிடையாது. திரும்பவும் அவன் எவ்வளோ இடத்துல ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துட்டு எவ்வளோ பேரை தேடி பார்த்தான், போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு, பக்கத்துல எதுவுமே இல்லை. நாங்க மறுபடியும் திரும்பியும் அங்க பார்க்கும் போது அவங்க உன்னை வண்டியில ஏற்றி கொண்டு போனாங்க, அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். நாங்க 2 பேருமே உன்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் கடைசியில, ஆனா காப்பாற்ற முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. அதெல்லாம் இல்லை, அண்ணனா அவன் என்னை காப்பாத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் ஃபீல் பண்றான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, உனக்கு 10 வயசுனா அவனுக்கு 11 வயசு, உனக்கு 8 வயசுனா அவனுக்கு 9 வயசு, ஒன்றும் பெருசா வித்தியாசமே கிடையாது. உன்னை விட அவன் 1 வயசு தான் பெரியவன். அவனால என்ன முடியுமோ அதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணான், அதுக்கு மேலேயும் ஒரு சின்ன குழந்தையால வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறா. இதுக்கு மேலேயும் ஜின் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிடுது. அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை போட்டு உழுக்குன்னு தயவு செஞ்சு ஷென் வெளியில வா, நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ இந்த அளவுக்கு உடஞ்சி போறதுக்கு நீ எதுவுமே பண்ணலை, நீ ஒன்றும் கொலைகாரம் கிடையாது, தயவு செஞ்சு வெளியில வா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சாரி என்னை மன்னிச்சிடு, அவன் எந்த அளவு ஃபீல் பண்றான்னு எனக்கு தெரியல, அவன் இன்னமும் எழுந்து வரமாட்டான், ஆனா கண்டிப்பா இதுக்கு மேல நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் என்னை கேளு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஜென் சொல்கிறான். அவளுக்கு அதை கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்குள்ள தங்கச்சிக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் சித்தப்பங்காரங்கிட்ட கொடுத்துட்டு, உங்க அண்ணன் பையன் எனக்காவது இந்த மாதிரி அக்கான்னு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா, இது என்ன புது விதமா இருக்கு, எனக்கு என்னவோ தெரிஞ்சு அவன் மென்டல் ப்ராப்ளத்தில் ஏதோ கஷ்டப்படுறானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை காட்டுறா. அப்பதான் இவனுக்கும் புரிய வருது, ஆமாம் அன்னைக்கு இவனையும் நம்ம கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அந்த விஷயம் நடக்கவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னான், கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதோ இருக்கு, அந்த வீடியோவை எனக்கு கூட நான் உனக்கு தேவையானதை பண்ணி கொடுக்குறேன்
போறேன் அப்படின்னு சொல்லி இவனும் வாக்கு கொடுத்துட்றான். மறுநாளே அந்த வீடியோ எடுத்துட்டு பாட்டி கிட்ட போயிட்டு இவங்க 2 பேருமே காட்டுறாங்க. பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல, அவங்களுக்கு அப்படியே நெஞ்சு வலியே வந்த மாதிரி இருக்கு. நீ எனக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் சரிதான்டா, ஆனா எவ்வளவு ஒருத்தி கூட நம்ம குடும்ப பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்க, நம்ம குடும்ப பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ற பத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த பொண்ணுக்கு எதனா காசு கொடுத்து இங்க வந்து துரத்தி விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளுக்கு செம அசிங்கமாயிடுது. இன்னமும் ஷென் வரவே வராததுனால ஜின்னை தான் வந்து ஷென் மாதிரி வேஷம்லாம் போட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் டேஸ்லேயே நான் ஸ்கூலுக்கு போனது கிடையாது, வெறும் ஷென் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போவான். ஈவினிங் அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் விளையாடிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் தெரியாது, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தா பாட்டிமா சீக்கிரமாக 2 பேரும் வாங்க, உங்கள் 2 பேர்கிட்டையும் பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாட்டிமாவும் சித்தப்பங்காரனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே போகிறாங்க. போன உடனேயே வந்துட்டு இது ஃபேமிலி விஷயம், அதனால வந்துட்டு உன்னோட பிஏவை வெளியில அனுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி. அந்த வீடியோவை போட்டு காமிச்சு உங்களுக்குள்ள என்ன நடக்குது, நீங்க வந்து எதையோ மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி இவரு பயங்கரமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவ பார்த்தா என்ன பண்றா அப்படின்னா இன்னொரு வீடியோவை காட்டுறா. நாங்க வந்து ரொமான்டிக்கா இருக்கும் போது அக்கானு கூப்பிடுவோம், அண்ணனு கூப்பிடுவோம், அங்கிள்னு கூப்பிடுவோம், தாத்தானு கூட கூப்பிடுவோம், உனக்கு என்னையா பிரச்சனை, அந்த மாதிரி அப்பப்போ நாங்க இதெல்லாம் பேசிப்போம், இப்படியெல்லாம் விளையாடுவோம், இதுவும் ஒரு வகையான ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி விட்டுறா. அதை பார்த்த உடனே பாட்டி செம்ம காண்டாயிராங்க. எந்த நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களாவது இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா, வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம், அக்கான்ற வார்த்தையை எதுக்கு இப்படி கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கண்ணா பின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சரி பரவாயில்ல திட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு இவங்களும் திட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னா, எங்களோட பிரைவசி லைஃபை கூட வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி இப்படி அதுக்கு விளக்கம் கேட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்னும் கேவலமா இருக்கு. இந்த நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறா. தயவு செஞ்சு இதோட 2 பேருமே நிறுத்துங்க இந்த விஷயத்த, இனிமே யாரும் இதுக்கு மேல இதை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னும் இவ்வளவு பிரச்சனை நடந்த ஹீரோ வந்து வெளியில வரவே இல்லை. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்ட், அவன் தான் வந்துட்டு நம்மளை யாரும் தொடவே கூடாது அப்படின்னு நினைச்சானே, நம்ம கிட்ட கூட சொன்னானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்படியே ஜின் கிட்ட ரொமான்டிக்கா பேசிக்கிட்டே வந்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா இது எல்லாருக்குமே கேட்கும், எல்லாருக்குமே தெரியும் நான் பண்றது எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் பண்றா. கிஸ் பண்ணலான்னு கிட்ட போகும்போது என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ரகடான குரல் கேட்குது. பார்த்தா ஹீரோ வந்துடுறான். டக்குன்னு கழுத்தை பிடிச்சிடுறான். உங்ககிட்ட நான் சொன்னேனா இல்லையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறான். நான் உன்னதான் கிஸ் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்போ உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவே ஹீரோயினை கிஸ் பண்றான். எங்க நீ வந்துடாம போயிடுவியோ அப்படின்னு நான் பயந்துட்டேன், நீ வரவே மாட்டியோன்னு நான் பயந்துட்டேன், நல்ல வேலை நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சா அழறா. ஸோ இப்போதான் ஹீரோ வந்து கேட்குறான், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவனும் சொல்கிறான், எனக்கும் இப்போ தான் கொஞ்சம் நாளாக நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன், இது வரைக்கும் எனக்கு அந்தளவு நோட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே தெரிஞ்சதில்லை, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த விஷயத்தையே ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். கடைசியில் இப்போ தான் இவங்க ஒருத்தர் லவ் பண்ணுறதையே சொல்லிக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது, நம்ம 2 பேரும் சீக்கிரமாக புள்ள பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தங்கச்சிக்காரிய சித்தப்பங்காரன் வெளுத்து விட்டுறான் பயங்கரமா. இவளை அப்படியே கட்டி தூக்கி போய் ஆள் இல்ல காட்டுல போட்டு வந்துருங்கடா அப்படின்னு சொல்றான். அவ கெஞ்சுறா, அடியே உன்னால நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு நின்னேன்னு உனக்கு தெரியுமா, என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை நான் பார்த்ததே கிடையாது, அப்படி அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். சித்தப்பங்காரன் அவனாவே வளரிட்டான் இல்லையா, குளிர்ல நடுங்கி சாகல கழுத்தை அமுக்கி நான் தான் கொன்னேன்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தையோட டெட் பாடியை வந்துட்டு மறுபடியும் தோண்டி எடுத்து இப்போ ஃபாரன்சிக் அனுப்ப போறதுக்கு பெர்மிஷனும் வாங்கிட்டான். அதை தெரிஞ்ச உடனே இவன் செம டென்ஷன் ஆயிடுறான். கண்டிப்பா இந்த ப்ராசஸ் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வீட்டில் தனியா இருக்க முதல் சித்தப்பங்காரன் டைரக்டா வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். நீங்க என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும், நீ உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் உன்னோட மேற்படிப்புக்காகவும் தானே வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க, எங்க புள்ள பெற்று கொடுத்தா உனக்கு காசு கொடுப்பாங்க, அதை வச்சு நீ இதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஆனா அதை விட அதிகப்படியான காசு நான் உனக்கு தரேன், உனக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கும் காசு தரேன், உங்க அம்மாவுக்கு வெளிநாட்டுல ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கும் காசு தரேன், எல்லாத்துக்கும் நானே அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும், உன் ஹஸ்பண்ட் கிட்ட உனக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பயமுறுத்தி வரவை ஒரு இடத்துக்கு, அதுக்கப்புறம் அவனை விட்டுடுறோம், அவனை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றான். உடனே இவளும் ஐயோ என்னங்க சீக்கிரம் வாங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. நீ டெட் பாடியை தோண்டி எடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா அதை கைவிட்டுடு, அப்படி இல்லை அப்படின்னா உன் பொண்டாட்டியோட பாடி கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றான்.
உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, எதா இருந்தாலும் என்கிட்ட போது என் பொண்டாட்டியை தொடாத, நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்றான். ஸோ ஹீரோயினை தேடி ஹீரோவுமே அந்த இடத்துக்கு போறான். ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை? அவன் தான் 17 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். இன்னமும் அவன் பணத்தை நோண்டி எடுத்து என்ன பண்ண போற நீ? எதுக்காக அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்துற? அவனை போக விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாக்கார பேசுகிறான். ஹீரோயின் என்ன நினச்சிருப்பான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ போலீஸை கிலீஸை கூட்டின்னு வருவான் அப்படின்னு நினச்சா, அவன் பார்த்தா தனியாக வந்துட்டான். எங்கே ஹீரோயினை கொன்னுடுவானோன்னு பயந்துக்கிட்டு, நான் சொல்கிறத நீ செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக அவன் பொண்டாட்டியை விட்டுரு, நீ போய் அந்த ஃப்ரீசர் ட்ரக்கில் ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்புகிறான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே போகிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வாட்டி நானே செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஹீரோ அந்த இடத்த விட்டு போகிறான். ஏறி உட்காந்துடுறான். பயங்கரமாக குளிர் எடுக்குது. இந்த அளவுக்கு தானே அந்த சின்ன குழந்தைக்கு குளிர் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி நடந்த மாதிரி மறுபடியும் அந்த கதவு திறக்கப்படுது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறா ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு. அப்போ தான் தம்பிக்காரன் வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ வந்து என்னையே நினச்சி உன்னோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்கிட்ட. உண்மையாக எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லைண்ணா, இது எல்லாமே உன்னோட கற்பனை தான். அட்லீஸ்ட் நீயாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் என் மனசால நினச்சேன். ஆனால் நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. இதுக்கு அப்புறமாவது தயவு செஞ்சு என்னை மறந்துட்டு உன்னோட வாழ்க்கையை வாழப்பாரு, குட் பை அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் அண்ணங்காரனும் முறையோ சாரி சொல்கிறான். கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயினோட மடியில் ஹீரோ இருக்கான். கவலைப்படாத, போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுக்காக அழுற, நீ அழாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. நீ எங்கே எழுந்துக்காமே போயிடுவியோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உன்னை சும்மா விட மாட்டேன்டி, நீ வந்து என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டியா, நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியா அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறான் சித்தப்பங்காரன். அதோட கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஹீரோ வந்து விழுந்து காமிச்சிட்டு இருக்கான். வேலைக்கே போய் இல்லை அடி, கொஞ்சமாச்சும் வேலைக்கு போடா. அவன் எல்லாரும் பொண்டாட்டியும் கர்ப்பமாக்கிட்டு அவன் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். நீ என்ன வீட்டில் உட்காந்து என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்குறான். நீ தூங்கின பிறகு நான் வீட்லேயே இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். கொஞ்ச நாள்லயே வந்துட்டு ஒரு அழகான பையனும் பிறந்துடுறான். ஆனால் ஹீரோ ஆல்ரெடி வந்து பொண்ணுக்குன்னு நினச்சி எல்லாம் பிங்கிலேயே வாங்கி வச்சுட்டு இருக்கான். அதனால ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா. அப்போவே சொன்ன பிங்கிலேயே எல்லாம் வாங்காத, நீ கேட்டியா அப்படின்னு கத்துறா. நான் என்ன பண்ணுறது, எனக்கு பொண்ணு வேணும்னு ஆசையாக இருந்துச்சு உன்ன மாதிரி, அதனால ஆசையாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பிங்க் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டோம், பொண்ணை ரெடி பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஓகே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோடய இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.